ஒரு கிராமத்தில் அருண் என்ற பையன் இருந்தான். அவன் ரொம்ப கோபக்காரன். சின்ன விஷயத்துக்கே கத்துவான், அடிப்பான். ஒரு நாள் அவன் அப்பா சொன்னார், கோபம் வந்தா உடனே பேசாத, 10 வரை எண்ணு. அருண் சிரிச்சான், இதெல்லாம் குழந்த விஷயம்னு. அடுத்த நாள் அவன் நண்பன் தவறுதலா அவன் புத்தகத்தை கிழிச்சிட்டான். அருணுக்கு கோபம் வந்தது. அடிக்க போனான். அப்போ திடீர்னு அப்பா சொன்னது நினைவுக்கு வந்தது. 1 2 3. அவனுக்கு கோபம் குறைய ஆரம்பிச்சது. 10 முடிச்சதும் அவன் நண்பன் அழுதுகிட்டு மன்னிச்சிடுன்னு சொன்னான். அருண் அடிக்கலை. கோபத்தை கட்டுப்படுத்த தெரிந்தவன்தான் உண்மையான வீரன். ஒரு நிமிஷ பேராசை ஒரு பெரிய இழப்பையும். ஒரு நாய் வாயில் ஒரு இறைச்சி துண்டை எடுத்துக்கொண்டு ஆற்றை கடக்கச் சென்றது. தண்ணீரில் பார்த்தபோது இன்னொரு நாய் இன்னொரு இறைச்சியுடன் இருப்பதாக அது நினைத்தது. பேராசையால் அந்த இறைச்சியையும் பெறலாம் என்று எண்ணி நாய் வாய் திறந்தது. அடுத்த நிமிடம் அதன் வாயிலிருந்த இறைச்சி ஆற்றில் விழுந்தது. இருந்ததையும் இழந்த நாய் வருத்தத்துடன் நின்றது. நீதி, பேராசை பெருநஷ்டம். ஐயோ, பூனை வந்துடுச்சே! ஒரு பச்சை பசுமையான காட்டுல ஒரு சின்ன எலி இருந்தது. அது தினமும் தன் நண்பர்களோட சேர்ந்து சந்தோஷமா விளையாடும். ஒரு நாள் ஒரு பெரிய பூனை வந்தது. எலி ரொம்ப சின்னதுதான், ஆனா அது ஓடல. தைரியமா முன்னால போச்சு. பூனை பயந்து ஓடி போச்சு. நண்பர்கள் எல்லாம் எலிய பாராட்டினாங்க. நண்பர்களே, உடல் பெரியதா இருந்தாதான் ஹீரோ இல்ல, மனம் தைரியமா இருந்தா போதும். மாலை வானம் இளஞ்சிவப்பாக இருந்தது. ஒரு பள்ளி மாணவன் தேர்வறை முன் நின்று ஹால் டிக்கெட்டை பிடித்து பதற்றமுடன் மூச்சு எடுத்தான். அவன் மனதில் ஒரு கேள்வி, நான் இன்று வெற்றி பெற முடியுமா? அவன் மெதுவாக தேர்வறைக்குள் நுழைந்து தனக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அமர்ந்தான். சுற்றியுள்ள மாணவர்கள் அமைதியாக எழுதி கொண்டிருந்தனர். கண்காணிப்பாளர் கேள்வித்தாள்களை வழங்கினார். மணி நேரம் கவனிக்கப்பட்டது. அவன் பென்சிலை எடுத்தபோது அது உடைந்துவிட்டது. கைகள் நடுங்கின, மனதில் பதற்றம் பெருகின. நான் எழுத முடியுமா என்ற எண்ணம் அவனை சிக்கலாக்கியது. அதை கவனித்த கண்காணிப்பாளர் அருகே வந்து அமைதியாக சொன்னார், பயப்படாதே, இருக்கிறதையே பயன்படுத்தி எழுதலாம். மாணவன் நொடியடித்து ஒப்புக்கொண்டான். சிறிய நம்பிக்கை மனதில் ஊர்ந்து வந்தது. மாணவன் பென்சிலை கூர்மையாக்கி மனதின் தீர்மானத்துடன் எழுத ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் பதற்றம் இருந்தாலும் கவனம் முழுமையாக எழுத்தில் செல்கிறது. நேரம் சென்ற பிறகும் அவன் முகத்தில் சிறிய சிரிப்பு தோன்றியது. தேர்வு முடிந்ததும் மாணவன் வெளியே வந்து சூரிய ஒளியில் வானத்தை நோக்கி சிரித்தான். மனதில் அமைதி, நம்பிக்கை மற்றும் வெற்றி உணர்வு கலந்திருந்தது. பென்சில் உடைந்தது, ஆனால் என் நம்பிக்கை உடைந்ததில்லை. ஒரு அழகான அமைதியான கிராமம் இருந்தது. அங்கே பசுமையான வயல்கள், பூக்கள், மகிழ்ச்சியான பண்ணை வாழ்க்கையெல்லாம் இருந்தது. இந்த கிராமம் ஒரு சிறிய கதையை சொல்ல காத்திருந்தது. இந்த பண்ணையில் ஒரு பூனை வாழ்ந்து வந்தது. இந்த பூனை ரொம்பவே சோம்பேறி. நாளும் முழுக்க தூங்குவதுதான் அதற்கு மிகவும் பிடிக்கும். வேலை செய்ய நினைத்ததே இல்லை. அதே பண்ணையில் ஒரு கோழியும் இருந்தது. இந்த கோழி ரொம்ப புத்திசாலி. அது தினமும் காலையிலேயே எழுந்து உணவு தேடி உற்சாகமாக வேலை செய்தது. ஒரு பக்கம் பூனை தூங்கிக் கொண்டிருந்தது, மற்றொரு பக்கம் கோழி உழைத்து கொண்டிருந்தது. இருவரின் பழக்கங்களும் முழுக்க முழுக்க வேறுபட்டவை. நாட்கள் கழிந்தன. பண்ணையில் உணவு மெதுவாக குறையத் தொடங்கியது. ஆனால் பூனை அதை பற்றி கவலைப்படவில்லை. அது மீண்டும் தூங்கிக் கொண்டே இருந்தது. ஆனால் புத்திசாலி கோழி யோசித்தது. எப்படி உணவை சேமிக்கலாம் என்று திட்டமிட்டது. தினமும் சிறிது சிறிதாக தானியங்களை சேர்த்து பாதுகாப்பாக வைத்தது. ஒரு நாள் பூனைக்கு மிகவும் பசி எடுத்தது. சாப்பிட எதுவும் இல்லை என்று புரிந்தது. அப்போதுதான் சோம்பேறித்தனம் உதவாது என்று உணர்ந்தது. அதே நேரத்தில் கோழி சேமித்திருந்த உணவால் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதன் உழைப்பு இப்போது பயன் தந்தது. பூனை கோழியை பார்த்தது. அதன் உழைப்பையும் புத்திசாலித்தனத்தையும் புரிந்து கொண்டது. மனதில் ஒரு நல்ல பாடம் அப்போது உருவானது. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? உழைப்பும் புத்திசாலித்தனமும் இருந்தால் வெற்றி நிச்சயம் நம்மை தேடி வரும். ஒரு பொய் ஒரு காட்டையே அழிக்கப் போனது. ஒரு அழகான காட்டில் பச்சை பச்சை மரங்கள், பறக்கும் பறவைகள். அந்த காட்டுல ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்துல ஒரு அழகான பச்சை கிளி வாழ்ந்தது. அந்த கிளி ரொம்ப புத்திசாலி, ரொம்ப சுறுசுறுப்பானது. ஆனா அதுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அது என்னன்னா,
எல்லாத்துக்கும் பொய் சொல்லும் பழக்கம். ஒரு நாள் முயல் கிளியை கேட்டது, இன்னைக்கு மழை வருமா? கிளி சிரிச்சுக்கிட்டே சொன்னது, ஆமாம், இன்னைக்கு பெருசா மழை வரும். ஆனா அந்த நாளு மழை வரவே இல்ல. அடுத்த நாள் அணில் கிளியை கேட்டது, காட்டுல புலி இருக்கா? கிளி உடனே சொன்னது, இல்லவே இல்லை. ஆனா உண்மையில காட்டுல ஒரு பெரிய புலி இருந்தது. அந்த நாள்ல இருந்து விலங்குகள் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பேச ஆரம்பிச்சாங்க. இந்த கிளி எப்போதும் பொய்தான் சொல்லும். கொஞ்ச நாளுக்கு பிறகு ஒரு நாள் திடீர்னு காட்டுல தீ பிடிச்சுது. தூரத்துல புகை எழுந்தது. நெருப்பு பரவ ஆரம்பிச்சுது. கிளி அத பார்த்ததும் பயந்துட்டு கத்துச்சு, தீ தீ, காட்டுக்கு தீ பிடிச்சிருக்கு. ஆனா விலங்குகள் அதை நம்பல. இது கூட ஒரு பொய்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. தீ இன்னும் அதிகமாச்சு. கிளி அழ ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல ஒரு சின்ன யானை அங்க வந்தது. யானை கிளியை பார்த்து சொன்னது, ஒரு தடவை நம்பி பார்ப்போம். யானை மற்ற விலங்குகளை அழைத்தது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க. யானை தண்ணீர் ஊத்திச்சு. பறவைகள் உதவி செய்தாங்க. முயல், அணில் எல்லாரும் சேர்ந்து தீயை அணைத்தாங்க. காடு காப்பாற்றப்பட்டது. கிளி தலை குனிந்து சொன்னது, என்னை மன்னிச்சிடுங்க. நான் பொய் சொன்னதாலதான் நீங்க என்னை நம்பலை. இனி நான் உண்மை மட்டும்தான் சொல்வேன். அந்த நாள் முதல் கிளி உண்மை மட்டும்தான் சொல்ல ஆரம்பிச்சது. மெல்ல மெல்ல எல்லா விலங்குகளும் மீண்டும் கிளியை நம்ப ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த கிளி காட்டிலேயே ஒரு நல்ல நண்பனா மாறிச்சு. ஒரு பொய் ஒரு நாளைக்கு தப்பிக்க வைக்கலாம். ஆனா அது ஒரு வாழ்நாளுக்கான நம்பிக்கையை கொன்றுவிடும். ஒரு காட்டில் ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்தது. ஒரு நாள் சிங்கம் மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு சின்ன எலி விளையாட்டுக்காக சிங்கத்தின் மீது ஏறி ஓடியது. சிங்கம் கோபத்தில் கண் திறந்து எலியை பிடித்தது. நீ எவ்வளவு சின்னவன், என்னை தொட துணிந்தாயா? எலி பயந்து போய், ஐயா சிங்கராஜா, தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள், நான் உங்களுக்கு ஒரு நாள் உதவி செய்யலாம் என்று கெஞ்சியது. சிங்கம் சிரித்து, நீயா எனக்கு உதவுவாயா? என்னை போன்ற பெரியவனுக்கு நீ எப்படி உதவ முடியும் என்று கேட்டு எலியை விட்டுவிட்டது. சில நாட்கள் கழித்து சிங்கம் வேட்டைக்காரர்களின் வலையில் சிக்கிக் கொண்டது. அது எவ்வளவு திமிரினாலும் விடுபட முடியவில்லை. அப்போது அந்த எலி அங்கு வந்தது. எலி சிங்கத்தை பார்த்து, இப்போது நான் உங்களை விடுவிக்கிறேன் என்று சொல்லி தன் கூர்மையான பற்களால் வலையின் கயிறுகளை கடித்து அறுத்தது. சிங்கம் விடுபட்டது. அது எலியை பார்த்து, நீ சின்னவனாக இருந்தாலும் உனக்கு பெரிய இதயம் இருக்கிறது, என்னை மன்னித்து உதவியதற்கு நன்றி என்று சொல்லி நட்புடன் வாழ்ந்தது. கதை பிடித்துள்ளால் லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற அருமையான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு பெரிய ஊக்கம்.